இப்போதான் தெரியுது காட்டுப்பண்ணிக்கு ஏன் வெடி வைக்கிறாங்கன்னு நம்ம விவசாயிகள்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாதாரண ஆற்று மணி இந்த கலர் கலச்சி போட்டுச்சுன்னா, விவசாயம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி கலச்சி போட்டுச்சுன்னா ஃபுல்லாக அவங்க நட்டம் தான். கைஸ், இதான் பன்னிப்பி. ஐயோ, மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிடிக்கிற இடத்த விட இந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது. தேலி கெளுத்தி. மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறது கூட பிரச்சனை இல்லை, தயவு செய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே. எப்பவும் சண்டே வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போவோம், மீன் பிடிக்க போவோம். பட் இந்த வாரம் மீன் பிடிக்க போகலை. என்ன ரீசன் கேட்டுக்கிட்டிங்கன்னா கிளைமேட் தான். இங்கே பாருங்கள், கிளைமேட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், சுற்றி கருங்குப்புன்னு இருக்குது மேகம். ஸோ மீன் பிடிக்க போய் அந்த இடத்துல சகதி சேருமாயிரும். அதனால் நாங்கள் மீன் பிடிக்க போகல. பட் அதுக்கு பதிலாக வேற ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, நம்ம விளையாடுற கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து புல் நிறைய வளர்ந்துருச்சு. ஏன்னா இங்கே அடிக்கடி மழை பெய்கிறதால புல் நிறைய வளர்ந்துருச்சு. பால் பிடிக்க போயில, ஃபீல்டிங் பண்ண போயில செடி ஃபுல்லாக காலில் தட்டுது, முள்ளு செடி வளர்ந்துருச்சு. அதனால் ரொம்ப காலில் குத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அதை இன்னைக்கு வெட்டுறதை தான் வீடியோவில் எடுத்து போட போகிறேன். காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணலாம், மீன் பிடிக்கலாம் கண்டிப்பாக. இந்த வாரம் மீன் பிடிக்க வேண்டியதுதான். வெதரை பார்த்தீங்களா? வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் குடை கொண்டு போகிறாங்க. அந்த முன்னாடி பாரு, எல்லார் கைகளிலும் குடைகள் இருக்குது. ஸோ எப்படின்னா, அன்னைக்கு ஏற்கனவே வீடியோ காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஏன் 2 குடை தான் இருக்குது. இந்த 2 குடையை வச்சு தான் 4 பேர் நாங்கள் இதில் மழை பெஞ்சா ஒதுங்கிடுவோம். பார்த்துக்குங்க, 2 குடைக்கு, ஒரு குடைக்கு 4 பேர், மொத்தம் 4 குடை 5 குடை கொண்டு வந்தால் போதும். ஒட்டுமொத்த கிரிக்கெட் டீமே நாங்கள் அதுக்குள்ளே மழைக்கு ஒதுங்கிடுவோம். பார்த்துக்குங்க கேஸ், இப்போவே பாருங்கள் மழை ஆரம்பிச்சிருச்சு. இதில் நாங்கள் எங்கே புல்லை வெட்டி கிரிக்கெட் விளையாட போகிறோம் தெரியல எங்களுக்கு. நாங்கள் புல்லு வெட்ட வந்தோம். இங்கே பாருங்கள் மழையை. இந்த வாரம் நாங்கள் மீன் பிடிக்க போகலை. செம்ம மழை. ஃபோன்லாம் நனைஞ்ச மாதிரி ஃபோனை வந்து அவர் குறைக்குள்ள வச்சு மழை வீடியோ எடுத்துக்கிருக்காரு. நான் மைக்கை கைக்குள்ளே வச்சு பேசிக்கிருக்கேன். மழை ஓவரா இப்படிதான் குண்டிக்கிட்டு உட்கார பொழுது முதுகுலாம் நல்லா நனையும். அந்த வாக்கில் தான் மழை அப்படிதான் பெய்யுதா? நின்றுச்சு. அப்புறம் இப்போ ஒயிட்டாக இருக்கு. இப்போ நின்றுச்சா மழை நின்றுச்சு. கைஸ், இந்த வர்றது யார் தெரியும்? வாடா கைஸ், இந்த வர்றது யார் தெரியுதா? இவர் வந்து காட்சித்துறை. வீர மாதிரி லுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, இவரை எப்பப்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுதா? நம்ம லைவ் எப்பப்போலாம் போடும்போது இவர் வந்து கமெண்ட் பண்ணுவார். எப்படின்னா, கேர்ள் யார் எந்த கேர்ள் மெசேஜ் போடுறாங்களோ அந்த கேர்ளுக்கு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நமக்கு பண்ண மாட்டார் இவர். அந்த கேர்ளுக்கு மட்டும் லைவில் வந்து தனியாக மென்ஷன் பண்ணி பேர் போடுவார். ஐயோ, மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. மழை ஃபுல்லாக குறையறதுக்கு முன்னாடியே நான் மம்முட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இது மண்வெட்டி, ஆனால் நாங்கள் மம்முட்டி தான் சொல்லுவோம். நாங்கள் ஃபீல்டு நிற்கிற பிளேஸில் எங்கெங்கெல்லாம் நெறிஞ்சு முள் அதிகமாக இருக்கோ அதை பூரா வெட்டி எடுத்துக்கிறேன். அதை போக கருவை வேற வளர ஆரம்பிச்சிருச்சு. 1-2 செடியில் ரொம்ப சின்ன சின்ன செடிகளாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் அந்த செடியை வெட்டுறதுக்கான முக்கிய காரணமே ஃபீல்டிங் பண்ண ஓடியாரில் செடியில் தடுக்கி விழுந்துடுறோம். அதனால் அந்த பெருசாக இருக்கிற செடிகளை மட்டும் அங்கங்கே வெட்டி போட்டுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிருந்தோம். மற்றவங்களாம் இன்னமே தான் பின்னாடி வருவாங்க போல. மழை வேற பேஞ்சுக்கிறதால வெட்டும்போது மண்ணும் சேர்ந்துக்கிட்டு செதற ஆரம்பிச்சிருச்சு. வெட்டையில தான் வந்து நோட்ஸ் பண்ணோம். இன்னைக்கு ஏன் வெடி வைக்கிறாங்க நம்ம விவசாயிகள்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாதாரண ஆற்று மணி இந்த கலர் கலச்சி போட்டுச்சுன்னா, விவசாயம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த மாதிரி கலச்சி போட்டுச்சுன்னா ஃபுல்லாக அவங்க நட்டம் தான். இது வந்து ஒரு 2 பண்ணி 1 பண்ணி பண்ண வேலை. மொத்தமாக ஒரு காட்டு பண்ணி ஒரு 100 பண்ணி செஞ்சுன்னா அந்த தோட்டத்தை அழிச்சிடும் போல. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், இந்த அறுக்கு பாருங்கள். இது என்ன செடின்னு தெரியுதா? தக்காளி செடி. இதுதான் ஆக்சுவலாக ஆணை நெறிஞ்சி. இந்த அறுக்கு பாருங்கள், இதுதான் ஆணை நெறிஞ்சி. அதாவது இந்த பாய்ஸ்க்கெல்லாம் கல்லடப்பு வரும். மேக்ஸிமம் கல்லடப்பு எல்லாத்துக்குமே வரும். இந்த ஜென்ஸுக்கு கல்லடப்பு வரும்ல, அவருக்கு இந்த செடியை தான் பிடிச்சி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆணை நெறிஞ்சி. இதுதான் மேக்ஸிமம் கல்லடப்புக்கு எல்லாரும் சொல்கிறது இதுதான். இந்த செடியை அப்படியே பிடிங்கிட்டு போய் லைட் 1 டைம் மட்டும் கழுவிட்டு தண்ணிக்குள்ள இப்படி போட்டு சுற்றிட்டு அந்த தண்ணியை பார்த்தா அப்படியே குழன்னு ஆயிரும். அதை குடித்தா கல்லடப்பு ஒரு 3 நாள் 4 நாளில் போயிருந்து சொல்லுவாங்க. அப்புறம் மக்களே அப்படியே உங்களுக்காண்டி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். போக செடிகளை வெட்டுறதை விட அந்த பன்னி கிளறி போட்டதை மேவி விடுறதான் ரொம்ப அதிகமாக வேலையாயிடுச்சு. செடியாவது ரொம்ப பிரச்சனை இருக்காது, பன்னி கிளறி போட்டதெல்லாம் ரொம்ப குழியா இருந்துச்சு. அதெல்லாம் விழுந்தோம்னா கால் சுலுக்கிக்கிறோம் இல்லை பிசங்கிரும். அதனால என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, டே ஃபர்ஸ்ட் செடியை வெட்டுறதை விட அந்த பன்னி தோண்டி போட்ட குழியை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் மண்ணை போட்டு மேவி விடுறா கரெக்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை தான் இன்னைக்கு பண்ணி வைக்கணும் போல.
ஃபைனலாக எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு இப்போ கிரிக்கெட் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து நான் வீடியோ போடுறேன். பாய். அப்புறம் மக்களே புயலுக்கு பின் அமைதி மாதிரி மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேகங்கள்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரைட் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரைட் வரவும் ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யல நாங்கள் புல்லு வெட்டில இவ்வளவு பேர் ஆளை காணோம். மழை நின்றதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கிளம்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்டுக்கு நாங்கள் வந்தப்போ ஒரு டீமுக்கு 5 பேர் 6 பேர் வர்றதே பெருசா இருந்துச்சு. மழை நின்றதுக்கு அப்புறம் ஒரு டீமுக்கு 13 பேர் வைக்க போயிருச்சு. சரி எத்தனை பேர் வந்தா என்ன கழட்டி விட்டு விளாட போறோம். வந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மேட்சை போட்டாச்சு. ஒரு மேட்ச் இல்ல மொத்தம் 3 மேட்ச் போட ஆரம்பிச்சோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நின்று அட்ரான்ஸ் பாலிங் போட்டு பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் பார்த்தா மேகம் கருங்கும்னு இருட்டிட்டு வந்துருச்சு. இதை பார்த்தோன்னா பசங்களாம் மிரண்டாங்க. இதுக்கு மேலே விளையாண்டா வீடு போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் இந்த கிளைமேட்டுக்காக தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த நாயா பாருங்க கொஞ்சம் தூரம் போவோம், அப்புறம் நின்றும், அப்புறம் நாங்கள் கிட்டக்கு வந்தோம், அப்புறம் மறுபடியும் போவோம். கோ இப்போ பாருங்க கொஞ்சம் தூரம் போதா, இப்போ நின்றும் பாருங்க, திரும்பி பார்க்கலாம். நாங்கள் வந்தோன்னே போவோம். இதுக்கு நாங்கள் காவலா இல்லை எங்களுக்கு இது காவலான்னு தெரியல. அது பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நின்று பாருங்க. ஸ்டாப். என்ன நில்லு. இப்போ பார்க்குமா? இப்போ நாங்கள் வந்தோன்னே போவோம் பாருங்க. போ. என்னங்க இது? ஐ திங்க் நான் அந்த நாய்க்கு தான் நம்ம காவலா போகிறோம்னு நினைக்கிறேன். போ போடிச்சிடலாம். போ இப்போ பாருங்க கொஞ்சம் தூரம். போயா நான் வர்றேன் பின்னாடி, பயப்படாதயா, போயா.